வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு எங்கள் சேனலுக்கு புதியவர்களாக வந்துள்ள நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெறும் வீடியோவை மட்டும் பார்த்துவிட்டு சென்றுவிடாதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாருங்கள் வீடியோவை தொடங்கலாம். என் திருமணத்தின் போது என் 12 வயது மைத்துனன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். நான் அவனை எப்போதும் என் சொந்த தம்பியாகவே கருதினேன். அவனும் என்னை தன் அண்ணியாகவே மதித்தான். என் கணவர் இறந்து சில நாட்களுக்குப் பிறகு எனக்கு தனியாக தூங்க பயமாக இருந்ததால் அவனுடன் படுத்துக்கொண்டேன். அது ஒரு குளிர்கால இரவு. நான் என் மைத்துனனுடன் ஒரே படுக்கையில் படுத்திருந்தேன். அவன் மிகவும் சிறியவனாக இருந்தாலும் 12 வயதிலேயே 18 வயது இளைஞனைப் போல தோற்றமளித்தான். கணவரின் மறைவுக்குப் பிறகு என் வாழ்க்கை மிகுந்த சிரமங்களுடன் கடந்தது. ஆனால் நான் எங்குவரை இப்படி வாழ்வது? அந்த இரவில் என் கணவர் என்னை விட்டுச் சென்று 2 நாட்கள்தானாகியிருந்தது. வீட்டில் மாமியாரோ நாத்தூரோ இல்லை. வீட்டில் என் கணவரின் தம்பியைத் தவிர வேறு யாரும் இல்லை. சமீருக்கு 12 வயது. அவன் என்னைவிட சிறியவன். என் வாழ்நாளில் நான் அவனை ஒரு தம்பியைத் தாண்டி வேறு எவ்விடமும் நினைத்ததில்லை. என் மைத்துனன் 12 வயது சிறுவன் என்பதால் அவனுடன் எப்போதும் ஒரு குழந்தையைப் போலவே பழகினேன். என் திருமணத்தின் போது அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். எனக்கு ஒரு புதிய அம்மா கிடைத்துவிட்டார்கள் என்று கூறினான். ஆனால் என் அம்மா என்னிடம், மகனே, உன் மைத்துனன் உன் சொந்த மகன் அல்ல. அவனிடமிருந்து சற்று விலகியிரு. அவன் தடையின்றி உன் அறைக்கு வராதவாறு பழக்கப்படுத்திக்கொள். அவன் எந்த முன்னறிவிப்புமின்றி உன் அறைக்கு வருவதை பலமுறை பார்த்திருக்கிறேன். மகளே, நீ அப்படி செய்யக்கூடாது. நீ ஒரு திருமணமான பெண். உன் கணவரையும் உன்னையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார். என் அம்மா சொல்வதை கேட்கும்போது சமீரைப் பற்றி அம்மா ரொம்பவும் தப்பாக நினைக்கிறாரோ என்று தோன்றும். அதனால் அவர் சொன்னதைக் கேட்டு நான் வருத்தப்படுவேன். ஆனால் இன்று என் கணவர் இந்த உலகை விட்டுச் சென்றுவிட்ட நிலையில் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறது. என்னை என் கொழுந்தனுடன் தனியாக விட்டுவிட்டு அவர் செல்வார் என்று நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. என் வாழ்க்கை துயரத்தில் இருந்த எனது நிலை மோசமாக இருந்தது. நான் நாள் முழுவதும் அழுதேன். இரவு 12 மணி ஆகியிருந்தது. என் தெய்வம் சமீர் இன்னும் வீடு திரும்பவில்லை. அவன் ஒருவேளை தன் சகோதரனின் உறவினர்களுடன் பிஸியாக இருந்திருக்கலாம். அவன் வீட்டிற்கு வராவிட்டால் நன்றாக இருக்கும் என்று என் மனம் சொன்னது. ஏனென்றால் அவன் வீட்டிற்கு வந்தால் எனக்கு ஒரு அனன்யமான உணர்வு ஏற்படும். என் தாயின் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. ஆனால் அங்கே வீட்டின் கதவு தட்டப்பட்டது. என் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. யார் என்று யோசித்தேன். ஆனால் சமீரின் குரல் கேட்டது. அதேச்சியே, கதவைத் திற. நான் பயந்து போய் கதவைத் திறந்தேன். இன்று இந்த வீடு எனக்கு ஒரு காடு போல் தோன்றியது. சமீர் இன்று ஒரு மிருகம் போல் தோன்றினான். அவனைப் பற்றி நான் ஏன் இவ்வளவு மோசமாக நினைக்கத் தொடங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை. அதேச்சியே, சாப்பிட்டாயா என்று அவன் என்னிடம் பாசாங்கில்லாமல் கேட்டான். அவனது கண்கள் கீழே தாழ்ந்திருந்தன. அவன் கைகளில் ஒரு அரிசிப் பை இருந்தது. அரிசி ஹோட்டலிலிருந்து வாங்கப்பட்டிருந்தது. அவன் கொஞ்சம் அரிசியும் பருப்பும் கொண்டு வந்து என் முன் வைத்தான். அதேச்சியே, எனக்கு சமைக்கத் தெரியாது. அதனால்தான் உணவை வெளியே வாங்கியுள்ளேன். நீங்கள் சாப்பிடுங்கள் அல்லது பசியால் இறந்து விடுங்கள். ஏனென்றால் என் அண்ணனுக்குப் பிறகு என் அம்மாவை இழக்க நான் விரும்பவில்லை என்று கூறினான். சமீரின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. உண்மையில் அவன் என்னை அம்மா என்றுதான் அழைப்பான். ஆனால் இன்னும் என் மனதை விட்டு அம்மாவின் வார்த்தைகள் போகவில்லை. அதேச்சியே, கவலைப்படத் தேவையில்லை. நான் உங்கள் ஆதாரமாக இருப்பேன். வீட்டை விட்டு எங்குச்சோ செல்லாதீர்கள் என்று அவன் உணர்ச்சிவசப்பட்டு பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் என் மனதில் பல கேள்விகள் சுற்றிக் கொண்டிருந்தன. இனி நீங்கள் உங்கள் அறையில் தூங்க வேண்டாம். அது மாடிக்கு அருகில் உள்ளது. மாடி அறைக்கு அருகில் இருப்பதாலும் நம் வீட்டில் அண்ணன் இறந்துவிட்டார் என்பது இப்போது அனைவருக்கும் தெரிந்துவிட்டதாலும் நீங்கள் தனியாக தூங்குவது நல்லதல்ல என்றான். சமீர் இவ்வளவு சிறிய வயதில் ஏன் இப்படி பேசுகிறான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாராவது அவரிடம் ஏதாவது சொன்னார்களா? ஆனால் அவன் சொன்னது எனக்கு சரியாக படவில்லை. நான் என் அறைக்குச் சென்றேன். சமீரின் அறை மறுபுறம் இருந்தது. நானும் என் கணவரும் மாடிப்பக்கமுள்ள அறையில் வசித்து வந்தோம். நான் மிகவும் விசித்திரமாக உணர்ந்தேன். இன்று முதல் முறையாக நான் வேறு ஒருவரின் அறைக்கு வந்திருந்தேன். ஆனால் அறைக்கதவை மூடும்போது என் பார்வை ஒரு பொருளின் மீது பட்டது. அது என் சுயநினைவை இழக்கச் செய்தது. அது ஒரு 12 வயது குழந்தை போல் இருந்தது. ஆனால் அவன் ஒரு மிகவும் புத்திசாலியான மனிதனைப் போல பேசினான் என்று என் அம்மா சொன்னது உண்மைதான். சமீரின் அறையில் எனது நகைகளைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன்.
நேற்று அது என் அறையில் பூட்டுக்குள் இருந்தது, பிறகு அது இங்கே எப்படி வந்தது? இது மிகவும் விசித்திரமான விஷயமாக இருந்தது. காலை வந்ததும் அவனிடம் இதைப் பற்றி கேள்வி கேட்பேன் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு மிகவும் தூக்கம் வந்தது. நான் அறைக்கதவை உள்ளிருந்து நன்றாக மூடிக்கொண்டு படுக்கையில் படுத்துக்கொண்டேன். கடந்த 2 நாட்களாக எனக்கு சரியாக தூக்கம் வராமல் இருந்தபோதிலும் இன்று சமி கொண்டு வந்த அரிசி என் கண்களுக்கு தூக்கத்தை கொண்டு வருவது போல் உணர்ந்தேன். ஆனால் இந்த அரிசியை சாப்பிட்டதால்தான் எனக்கு தூக்கம் வரவில்லையோ என்ற எண்ணம் என் மனதில் எழுந்தது. ஆனால் இந்த யோசனையை நினைப்பதற்கு கூட எனக்கு அவகாசம் கிடைக்கவில்லை. நான் என் கண்களை திறந்தபோது காலை 10 மணி ஆகியிருந்தது. கடந்த 2 நாட்களாக என்னால் தூங்கவே முடியவில்லை என்றாலும் இன்று சாதம் சாப்பிட்டதுடன் யாரோ மது அருந்தியது போல் என் கண்கள் மூடிக்கொண்டன. இன்று எனக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் சமி கொண்டு வந்த சாதத்தை சாப்பிட்ட பிறகு நான் மயங்கிவிட்டேனோ என்ற ஒரு எண்ணம் மட்டுமே என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவன் ஏன் அப்படிச் செய்வான்? நான் வெளியே வந்தபோது சமீர் கிச்சனில் டீ தயாரித்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது. அவன், நாத்திகாரப் பெண்ணே, அண்ணி, நீங்கள் தூங்கிவிட்டீர்கள் அல்லவா? உங்களுக்கு நன்றாக தூக்கம் வந்ததா என்று கேட்டான். அதற்கு நான், இன்று எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துவிட்டது என்றேன். உடனே அவன், ஏன் வராது அண்ணி? நான் உங்கள் சாதத்தில் தூக்க மாத்திரைகளை கலந்துவிட்டேன். அன்னிக்கு தூக்கம் வரவில்லை என்று என் நண்பனிடம் சொன்னேன். அதற்கு அவன், நீங்கள் நிம்மதியாக தூங்குவதற்காக உங்கள் உணவில் தூக்க மாத்திரைகளை கலந்துவிடுங்கள் என்று கூறினான் என்றான். இதைக் கேட்டதும் சமீர் இவ்வளவு மோசமான காரியத்தை எப்படிச் செய்ய முடியும் என்று எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான், சமீர், உன் அண்ணியையே மயக்க வேண்டும் என்று நீ எப்படி நினைக்கலாம் என்றேன். அதற்கு அவன், இல்லை அண்ணி, நீங்கள் நிம்மதியாக தூங்குவதற்காகத்தான் இதைச் செய்தேன். பாருங்கள், உங்களுக்கு எப்படிப்பட்ட தூக்கம் வந்தது. சரி, இந்த டீயை குடியுங்கள் என்றான். டீயைப் பார்த்ததும் எனக்கு மீண்டும் சந்தேகம் எழுந்தது. நீங்கள் இதில் எதையாவது கலக்கவில்லையே என்று கேட்டேன். அப்போது அவன் கூறத் தொடங்கினான், அண்ணி, நான் கடவுள் மேல் சத்தியம் செய்கிறேன், உங்கள் தூக்கத்திற்காகவும் அமைதிக்காகவும் நான் மாத்திரைகளை கலந்தேன். அதனால்தான் நான் உங்கள் முன்னால் தேநீர் குடிக்கிறேன். அதற்கு பதிலாக நாம் இருவரும் பாதியை படியுங்கள். அவன் தானாகவே தேநீர் குடிக்கத் தொடங்கினான். நான் சொன்னேன், சரி, என்னை மன்னியுங்கள், உங்களைப் பற்றி நான் சந்தேகப்பட்டேன். நான் சமீரின் முகத்தை பார்த்தால் அவனது அப்பாவித்தனத்தை நம்புவேன். ஏனெனில் அவனது முகத்தில் உண்மையாகவே நிறைய அப்பாவித்தனமும் நாகரிகமும் இருந்தது. நான் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை, ஏனென்றால் அவன் அடுத்து என்ன சொல்லப் போகிறான் என்று பார்க்க விரும்பினேன். ஆனால் அவன் அறையில் நான் கண்டவற்றுக்கு என்னிடம் மன்னிப்பு இல்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் சொன்னான், அண்ணி, நான் உங்கள் நகைகளை விற்க விரும்புகிறேன். எனக்கு மிகவும் பரிச்சயமான மற்றும் நேர்மையான ஒரு மாமா இருக்கிறார். அவர் நமக்கு நிறைய பணம் தருவார். அந்த பணத்தில் நாம் வீடு வாங்குவோம். இந்த வாடகை வீட்டிலேயே நாம் எவரை வரை வசிப்பது? வீட்டு உரிமையாளர் வாடகைக்கு வந்தால் நம்மிடம் பணமும் இல்லை. சமீரின் பேச்சைக் கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் இன்றுவரை இதைப் பற்றி யோசித்ததில்லை. அப்படியானால் அவனால் எப்படி யோசிக்க முடியும்? விஷயம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. நான் கேட்டேன், நாம் புதிய வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? அவன் கூறினான், அண்ணி, எனக்கு விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது. நாம் சேர்ந்து வாழ வேண்டும். நம்மிடம் ஒரு புதிய வீடு இருக்க வேண்டுமல்லவா? சமீர் சொன்னது சரிதான். அதனால் நான் நகை விவகாரம் பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நகைகளை விற்ற பிறகு பணம் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்ற பயம் எனக்கு இருந்தது. நான் ஒரு விதவைப் பெண். என் மைத்துனன் 12 வயது சிறுவன். அவனால் யாராவது எளிதில் எங்களை ஏமாற்ற முடியும். இதைப் பற்றி நான் யாரிடமாவது கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் என் பிறந்த வீட்டில் சொல்கிறேன். அவர்கள் நிச்சயமாக எனக்கு உதவப் போகிறார்கள். சமீர் ஒரு சிறிய குழந்தை. என் அறையின் பூட்டை உடைத்து நகைகளை எடுத்ததில் எனக்கு இன்னும் கோபம் இருந்தது. என் பிறந்த வீட்டில் இந்த நகைகளை விற்க வேண்டும் என்று நான் சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, வீடு வாங்க எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் ஒரு விதவை. நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். ஆனால் நான் அவர்கள் வீட்டிற்கு செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் என் சகோதரன் தன் மனைவியின் அடிமை என்றும் அவன் தன் சகோதரிக்கு எப்போதுமே ஆதரவளிக்க மாட்டான் என்றும் எனக்கு தெரியும். ஒரு நபர் தனது வாழ்நாள் முழுவதும் இவர்களுடன் வாழ முடியாது. எனவே நகைகளை விற்று வீடு வாங்குவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. என் கணவர் என் வாழ்நாளில் எனக்காக பல நகைகளை செய்திருந்தார். ஆனால் என் சகோதரர்களின் நோக்கத்தைக் கண்ட நான் நகைகளை ஒப்படைத்தேன். இப்போது நான் சமீரை நம்பிச் சென்று கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், சமீர், நீ நகைகளை விற்று வீடு வாங்கு. எனக்கு அனைவரின் நோக்கங்களும் தெரியும்.
சமீர் அந்த நகைகளை மாமாவிடம் விற்றான். 2 நாட்களுக்குப் பிறகு எங்களுக்கு மிகவும் பொருத்தமான இடத்தில் வீடும் கிடைத்தது. மேலும் வீட்டுச் சாவியும் ஆவணங்களும் சமீரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இவ்வளவு சீக்கிரம் எப்படி நடந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இத்தகைய வேலைக்கு அதிக நேரம் எடுக்குமே. சமீர் ஆவணங்களைக் கொண்டு வந்து என் கையில் கொடுத்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கு 12 வயதுதான் ஆகிறது. ஆனால் அவனது செயல் ஒரு பெரிய மனிதனைப் போல இருந்தது. பின்னர் அவன் விசித்திரமாக ஏதாவது சொன்னான். அவன் கூறினான், அண்ணி, நாம் முழு வீட்டையும் சுத்தம் செய்வோம். அதன் பிறகு நான் உங்களுடன் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும். இன்று சமீரின் கண்களில் ஒரு விசித்திரமான பதட்டம் இருந்தது. அவன் என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிறான் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் அவசரமாக, நாங்கள் வீட்டிலுள்ள அனைத்து பொருட்களையும் நிரப்பிவிட்டோம். ஆனால் எங்கள் உணவு மற்றும் ரேஷன் எங்கு கிடைக்கும் என்ற கவலை எனக்கு இருந்தது. நான் என் வாழ்வில் வெளியே சென்று எப்போதுமே எந்த வேலையும் பார்த்ததில்லை. பிறகு சமீருக்கு என்னுடன் பேச வேண்டும் என்று சமீர் ஏன் சொன்னான்? அவனிடம் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. என் மனதில் பல கேள்விகள் இருந்தன. ஆனால் நான் இப்போது மௌனமாக இருக்க விரும்பினேன். மாலையில் எல்லா பொருட்களையும் அவற்றுக்கான இடத்தில் வைத்தேன். எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு அருமையான உணவை தயாரித்தேன். இப்போது நான் சமீரின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவன் இந்த வீட்டின் ஒரு பகுதியாக இருந்தான். அவன் வெளியே சென்று கெட்ட உணவை சாப்பிடுவதை நான் விரும்பவில்லை. அவனுக்காக மிகவும் சிரமப்பட்டு உணவை தயாரித்தேன். நிறைய சமைத்த பிறகு அதை மேசையில் வைத்துவிட்டு அவனுக்காக காத்திருக்கத் தொடங்கினேன். ஆனால் இன்று அவன் வீடு திரும்பவில்லை. இரவு 10 மணி ஆகியும் அவன் வரவில்லை. அவனது சகோதரனின் மரணத்திற்கு முன்பு அவன் மாலையைப் போல 5 மணியளவில் வீட்டிற்கு வந்துவிடுவான். அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியே எங்கும் செல்வதில்லை. நாங்கள் எங்கே வெளியே சென்றாலும் அவன் எங்களுடன் நிச்சயமாக வருவான். ஆனால் அவன் எப்போதுமே தனியாக வீட்டின் வெளியே சென்றதில்லை. எனக்கு பயமாக இருந்தது. அவனுக்காக காத்திருக்கத் தொடங்கினேன். இப்போது நள்ளிரவு 12 மணி ஆகியிருந்தது. 12 மணிக்கு கதவு தட்டப்பட்டது. நான் கோபத்துடன் கதவை திறந்தேன். நான் எப்போதிலிருந்து உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்காக உணவு சமைத்தேன். உனது சகோதரனை இழந்ததுமே நீ சுற்றித் திரிய ஆரம்பித்து விட்டாய் என்று அவன் மீது கோபத்தைக் கொட்டினேன். கடைசியாக, வீட்டிலேயே செய்ய முடியாத அப்படி என்ன வேலை உனக்கு இருக்கிறது? நீ வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது. உனது நண்பனை இங்கு அழைத்து வா என்றேன். அவன், அண்ணி, என்னால் இதை செய்ய முடியாது என்று கூறினான். அவன் என்னை நோக்கினான். என்னை மிகவும் கோபமாக பார்த்ததால் நான் பயந்து போனேன். ஆனால் அவன் வெறும் குழந்தைதான். நான் அவனை பயமுறுத்த முடியும் என்று என் மனதில் நினைத்துக் கொண்டேன். அந்த எண்ணத்துடன் அவனிடம் பேசிக் கொண்டிருக்கும்போதே அவன் கத்தத் தொடங்கினான். இனி நான் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன். நீங்கள் சமைத்த உணவைச் சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு அவன் தனது அறைக்குச் சென்றான். அப்போது அவன் 40 வயது மனிதனைப் போல கோபமாக இருந்தான். இதற்காக நான் மிகவும் வருந்தினேன். இதற்குப் பின்னால் நிச்சயமாக ஏதோ விஷயம் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இதை யோசித்துக் கொண்டே நான் அவனது அறைக்குச் சென்றேன். அவன் கதவைத் திறந்தான். என்னை விசித்திரமான பார்வையுடன் பார்த்துவிட்டு, அண்ணி, உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் ஆபத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் என்றான். அவன் சொன்னதைக் கேட்டதும் என் கண்கள் விரிந்தன. நான் உன்னை எப்படிப்பட்டவனாகவும் நினைக்கவில்லை. நான் உன்னை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? உனது தாயின் அன்பு எங்கே போனது? நீ என்னை காலை மாலை அம்மா என்று அழைப்பாயே, உனக்கு என்னவாயிற்று? உனது மூளையைக் கெடுத்தது யார்? உன் மனதில் இது போன்ற கெட்ட எண்ணத்தை எப்படி உன்னால் கொண்டுவர முடிந்தது? என்று கோபத்தால் பைத்தியம் பிடித்தவள் போல கத்தினேன். சமீர உணர்வற்ற பார்வையால் என்னை பார்த்தான். அவனது கண்கள் எனக்கு பயத்தை ஏற்படுத்தின. பேசிக் கொண்டிருக்கும்போதே நான் அமைதியாகி அவனிடமிருந்து விலகி என் அறைக்கு வந்து கதவை நன்றாக அடைத்துக் கொண்டேன். என் இதயம் வேகமாக துடித்தது. சமீர் இப்படிப்பட்டவனாக மாறுவான் என்றும் என்னிடம் இப்படி பேசுவான் என்றும் என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அவனை எப்போதும் என் சொந்த குழந்தை போலவே பார்த்துக் கொண்டேன். அவனுக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. உன் சொந்த குழந்தையாகவே நினைத்து அவனை வளர்க்க வேண்டும் என்று என் கணவரும் என்னிடம் கூறியிருந்தார். ஆனால் சமீர் பேசிய விதத்தால் நான் மிகவும் மனம் உடைந்தேன். இனி அவனுடன் பேசுவதில்லை என்று முடிவு செய்தேன். சட்டப்படி இந்த வீடு என் பெயரில்தான் இருந்தது. நான் தனியாகவும் வசிக்க முடியும். அவன் மீண்டும் இப்படி நடந்து கொண்டால் அவனை வீட்டை விட்டு வெளியேற்றுவேன். இந்த வீடு என் கணவரின் பணத்தில் வாங்கப்பட்டது மற்றும் என் பெயரில் இருந்தது. காலை எழுந்ததும் சமீர் அறைக்கதவை வேகமாகத் தட்டினேன். ஆனால் அவன் அறை பேதரையிருந்து தாழிடப்படவில்லை என்பதை உணர்ந்து வெளியே திறந்தேன். அறை முற்றிலும் காலியாக இருந்தது. ஒன்றுமில்லை. சமீர் எங்கே சென்றான் என்று யோசித்தேன்.
என் இதயம் கோபத்தால் கொதித்தது. வெளிக்கதவை பார்த்தபோது வெளியில் பூட்டப்பட்டிருந்தது. அதாவது சமீர் என்னை வீட்டிற்குள் பூட்டிவிட்டுச் சென்றிருந்தான். அவனிடம் இப்போது எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது. மாறிவிட்டேன் என்று நினைத்தேன். கடவுளே, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீர்கள். அதன் துணையோடு கூட என் வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன். ஆனால் இப்போது அதைப் பற்றி நான் என்ன சொல்வது? அவனுடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. எந்த நபரின் காரணமாக அந்த உறவு இருந்ததோ அவர்தான் இந்த உலகை விட்டுச் சென்று விட்டாரே. எனவே இன்று நான் முடிவு செய்திருந்தேன், சமீர் வரும்போது அவன் இந்த வீட்டில் இருக்க முடியாது என்று அவனிடம் தெளிவாகச் சொல்லிவிடுவேன். இரவு இன்னும் 6 மணி கூட அடிக்கவில்லை. அதாவது இரவு இன்னும் தொடங்கவில்லை. அதற்குள் என் வீட்டு வாசலில் தட்டல் கேட்டது. எனவே சமீர் வந்திருப்பான் என்று நினைத்து நான் கதவை திறந்தேன். எதிரே 3-4 மனிதர்கள் நின்றிருந்தார்கள். அந்த ஆண்கள் விசித்திரமான முறையில் கோபமாக தோன்றினார்கள். அவர்கள் என்னிடம் சொன்னது ஆச்சரியமாக இருந்தது, அதே நேரத்தில் எனக்கு துக்கத்தையும் தந்தது. அவர்கள், நீங்கள் இங்கு தனியாகத்தான் வசிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நான், ஆம், நான் தனியாகத்தான் வசிக்கிறேன் என்றேன். அவர்கள், இல்லை, இந்த பெண்ணின் மைத்துனரும் அவளுடன் வசிப்பார். அவர் வீட்டில்தான் இருப்பார். இந்த மக்கள் இந்த பகுதியை என்னவென்று நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இவளை இங்கிருந்து துரத்திவிட வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். இந்த மக்கள் இந்த பகுதியில் வாழ்வது சரியல்ல என்றார்கள். நான், ஏன் ஐயா, நாங்கள் என்ன செய்தோம் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அக்கா, நீ என்ன செய்தாய் என்று எங்களிடம் கேட்கிறாயா? நீ 12 வயது மைத்துனனுடன் இந்த வீட்டில் தனியாக வசிக்கிறாய். உன் கணவர் இறந்துவிட்டார் என்பது உனக்கு தெரியுமா? இப்போது நீ விதவையாகிவிட்டாய். நீ உன் பெற்றோர் வீட்டிற்குத்தானே சென்றிருக்க வேண்டும். எங்கள் சகோதரிகளும் மகள்களும் கூட இங்கு வசிக்கிறார்கள். எங்கள் பகுதியில் இதுபோன்ற மனிதர்களை எங்களால் சகித்துக்கொள்ள முடியாது என்றார்கள். எனக்கு அந்த மனிதர்கள் மீது கோபம் வந்தது. ஆனால் நான் எதுவும் பேசாமல் அவர்கள் முகத்திற்கு நேராக கதவை அடைத்துவிட்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வரத் தொடங்கியது. எனக்கு சமீர் மீது கோபம் வந்தது. இதெல்லாவற்றையும் அவன்தான் செய்திருந்தான். நான் அவனை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டதாலும், நான் ஏதோ மிகப்பெரிய பாவியான ஸ்திரியைப் போலவும் அவன் என் மீது இதுபோன்ற வதந்திகளை பரப்பினான் என்பது எனக்கு தெரியும். ஒரு தனிப்பெண்ணை இந்த உலகம் எப்போதுமே வாழவிடாது என்று மக்கள் சொல்வது உண்மைதான். எனவே உங்களுக்கு என் கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்டில் எனக்கு கண்டிப்பாகச் சொல்லுங்கள். நன்றி.